மரியாதைக்குரிய விவசாயத்தினுடைய இயக்குனர் பாலகாந்தி அவர்களே, மரியாதைக்குரிய விவசாயத்துடைய அதிகாரிகளே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற விவசாய குழுக்களே, நண்பர்களே, மிக விளக்கமாக பாலகாந்தி அவர்களும் அன்பரசு அவர்களும் மற்றும் அங்கு அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்களும் விவசாயிகளுக்காக கடந்த 4 ஆண்டுகளில் எங்களுடைய அரசு எந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மற்ற எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவில் விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவது மட்டுமல்லாமல் சலுகை வழங்குவது என்பதை படிப்படியாக கூறினார். விவசாயிகள் தான் இந்த நாட்டுடைய எல்லோரும் பொதுவாக செய்ய மாட்டார். இப்பொழுது மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட விவசாயிகளை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் 2 கோடி விவசாயிகள் அங்கே கடல் குடியிருப்பு பணியிலும் அமர்ந்து கொண்டு விவசாய சட்டங்களை, கருப்பு சட்டங்களை மத்திய அரசு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார். நேற்று தினம் கூட உச்சநீதிமன்றமாக மாண்புமிகு உச்சநீதிமன்றமானது நீங்கள் அந்த சட்டங்களை நிறுத்தி வைக்கிறீர்களா, இல்லை என்றால் நாங்களே நிறுத்தி வைப்போம் என்று அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியவர்கள் கூறினார்கள். மாண்புமிகு தலைமை நீதிபதி அந்த விவசாயிகளை ஒற்றுமை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக பஞ்சாபாக இருந்தாலும் சரி, ஹரியானாவாக இருந்தாலும் சரி, மற்றும் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தென் மாநிலத்திலிருந்து சென்ற விவசாயிகள் மிக அமைதியான முறையில் தங்களை வருத்திக் கொண்டு 2 கோடி பேர் டெல்லி ஹரியானா எல்லையில அமர்ந்து கொண்டு சிறப்பான முறையில இந்த விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார். விவசாயிகளுடைய உரிமையை காப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார். இதற்கிடையே ஒரு சிலர் விவசாயிகள் என்று சொல்லி அவர்கள் கலந்து விளைவிப்பதற்கு ஒரு சிலர் உள்ளே நுழைந்த போது அவர்களை குறித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார். நம்முடைய புதுச்சேரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தொடர்ந்து நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம். கடந்த காலங்களில் எங்களுக்கு மானியம் வரவில்லை, எங்களுக்கு உரம் கிடைக்கவில்லை, எங்களுக்கு விதைகள் கிடைக்கவில்லை என்ற குறை நிறைய இருக்கிறது. மாண்புமிகு கமலக்கண்ணன் அவர்கள் அமைச்சராக வந்த பிறகு அதை படிப்படியாக அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு அதிகாரிகளை அழைத்து கூட்டங்களை போட்டு, விவசாய சங்கங்களை அழைத்து போட்டு ஒரு முடிவெடுத்து மிக வேகமாக திட்டங்களை நிறைவேற்றுவதன் காரணமாக இன்று புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகள் நிம்மதியாக இருக்கிறார். இதனுடைய பெருமை மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய செயலர் அன்பரசு அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அந்த துறையினுடைய இயக்குனர் பாலகாந்தி அவர்களுக்கும், அந்த துறையைச் சேர்ந்த விவசாயத்துறை அதிகாரிகளுக்கும் நாம் பணம் கொடுத்துதான். ஆனால் அந்த திட்டங்களை செம்மையாக நிறைவேற்றி விவசாயிகளுக்கு காலப்பொழுது அந்த பணம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக உடைத்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்த 3 பேர்களும் விவசாயத்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துள்ளேன். அது மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து போனது இலவச அரிசி திட்டம், 100 யூனிட் மின்சார இலவசம். 3வது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் மற்றும் பெரிய விவசாயிகள் அனைவருக்கும் மின்சாரம் இலவச திட்டம். அதை இன்று வரை நடைமுறைப்படுத்தி வருகிறோம். அதற்குள்ளே மத்திய அரசானது மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கு இப்பொழுது நடவடிக்கை எடுத்து அதை எடுப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு எங்களுடைய அரசுடைய திட்டமாக இருக்கின்ற இலவச மின்சாரம் அனைத்து மோட்டார் பம்பு செட்டுகளுக்கும் கொடுப்பது என்பதை உறுதியோடு நான் கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இப்பொழுதுதான் கூறுகிறார் பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, விவசாயிகளுடைய விளைநிலங்களை நாங்கள் காப்புறுதி செய்வோம், இன்சூரன்ஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறுகிறார். ஆனால் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தியது புதுச்சேரி மாநில அரசு என்பதை
இந்த கூட்டத்தின் வாயிலாக பிரதமர் அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கு தேவையான நிதி 6 கோடி ரூபாய் பணம் நான் கொடுக்கலன்னா கூட என் அலுவலகத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் என்னை நச்சரிச்சு அந்த பணத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உழைப்பு பாடுபட்டதன் விளைவாக நம்முடைய விவசாயிகள் பலன் அடைந்திருக்கிறார். பல ஆயிரக்கணக்கான பேர் பலன் அடைந்திருக்கிறார். விவசாயிகளுக்கு நேரடி மானியம் என்ற திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது நாங்கள் நெல்லுக்கு தான் முதலில் அறிவித்தோம். அதற்கு பிறகு படிப்படியாக கரும்புக்கு, பருத்திக்கு, வாழைக்கு, சிறுதானியங்களுக்கு, மணிலாவுக்கு, மரவள்ளிக்கு போன்ற அனைத்து விவசாய விளைபொருளுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த மானியத்தை அறிவித்து இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக விவசாயிகளுக்கு அக்கறை செலுத்துகின்ற மாநிலமாக புதுச்சேரி மாநிலம். என்னிடம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு, சிறு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறார் ஒரு வருடத்துக்கு என்று பறைசாற்றிக் கொண்டார்கள். நான் சவாலாக சொன்னேன், நானும் எங்களுடைய அமைச்சர் கமலக்கண்ணனும் எங்களுடைய விவசாயத்துறை அதிகாரிகளும் 25,000 ரூபாய் இந்தியாவில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அந்த மானியத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னோம். அதையும் 3 தவணையாக கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அமைச்சர் சொன்னது போல அதே போல வளர்ச்சி ஆணையர் கூட அதில் கூறினார். குறிப்பாக நீங்கள் ஒரு போகம் நெல், ஒரு போகம் பருத்தி பயிரிட்டால் 15,000, நீங்கள் 100 போகமாக பயிரிட்டால் உங்களுக்கு 37,500 ரூபாய். நீங்க கனவு கூட காண முடியாது. இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிய பிறகு விவசாயிகள் மத்தியில் எந்த விதமான குறுக்கும் சலசலப்பும் இல்லை. விவசாயிகள் எல்லாம் பல கூட்டங்களில் பேசும் பொழுது எங்களுடைய அரசுடைய இந்த திட்டங்களை எல்லாம் பாராட்டி பேசுகிறார். இப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய வளர்ச்சி ஆணையரை பற்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசினார்கள். வளர்ச்சி ஆணையர் அவர்கள் இந்த விவசாயத்துறை பொறுப்பை ஏற்ற பிறகு பல மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணனோடு இணைந்து புதுச்சேரி மாநிலத்தில் இந்த திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறார். அவர் இந்த துறையுடைய செயலர் மட்டுமல்ல, நிதித்துறை செயலாளர் வருகிறார். இந்த ஆண்டு நம்முடைய பட்ஜெட் புத்தகத்தை நீங்கள் பார்த்தால் 31 பக்கம் விவசாயிகளுக்காக மட்டும்தான் இருக்கு. அதாவது விவசாயிகளுக்கு அரசாங்கம் மற்றும் வங்கிகளை இணைத்து பட்ஜெட் போட்டு மொத்தம் 3020 கோடி ரூபாய் எந்த காலத்திலும் இல்லாத அளவில் வங்கிகளை ஒருங்கிணைத்து நாம் விவசாயிகளுக்கான திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். அது மட்டுமல்ல, பல திட்டங்கள் வேகமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர் அழைத்து பேசும்போது அதற்கான பணியை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கல்வித்துறையில பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். புதுச்சேரியில நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தொழில் நிலை பல்கலைக்கழகம், முதல் பல்கலைக்கழகம், அரசு பல்கலைக்கழகம் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தொழில் துறை பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கு நாம் உறுதியாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தனியார் பல்கலைக்கழகம், மருத்துவ பல்கலைக்கழகம், சட்ட பல்கலைக்கழகம் இவையெல்லாம் நாம் கொண்டு வருவதற்கு, அது மட்டுமல்லாமல் விவசாயம், கால்நடை, மீன்வளம் இதை போன்று இணைத்து ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வருவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். அதற்கான சட்ட வரைவு தயாராக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் மற்ற மாநிலங்களுக்கு படிக்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பல்கலைக்கழகத்திலே படிக்கலாம். அதற்கான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார். அவர்களுக்கு புதுச்சேரி மாநிலத்திற்கு செல்வது எங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் மிக பேரிழப்பு. அப்படி இருந்தாலும் கூட, மற்ற மாநிலங்கள் இருந்தாலும் கூட, புதுச்சேரி மாநில மக்களின் மீது அக்கறை கொண்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நான் உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் என்னோடு 4 ஆண்டு காலம் நான் மத்தியிலே இணையமைச்சராக முதலோடு படித்திருக்கிறார். அதற்கு முன்பு புதுச்சேரி மாநிலத்தில் மாவட்ட கலெக்டராக இருந்தவர். அவருடைய எளிமை,
அவர் எல்லோரும் பேசுகின்ற பாங்கு, தன்னுடைய காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற மன உறுதி. ஒரு அரசுக்கு நாம் பணி செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பணியில அதை முடிப்பதற்கு அவர் எடுத்துக்கிற உத்வேகங்களை எல்லாம் என்னை பலமுறை பிரதிநிதி செய்திருக்கிறார். நான் மத்திய இணையமைச்சராக இருக்கும்போது மிக பல துறைகளிலே நான் அமைச்சராக இருந்த சமயத்திலே, குறிப்பாக மத்திய பணியாளர் துறை, அது மட்டுமல்லாமல் சிபிஐ அங்கே இருந்தது, விண்வெளி ஆராய்ச்சி அங்கே இருந்தது, அட்டாமிக் எனர்ஜி அங்கே இருந்தது. இப்படி பல பிரதமருடைய அலுவலகம் அங்கே இருந்தது. அவருடைய இணையமைச்சராக பிரதமர் அவ்வளவு துறைகளிலும் அந்த பொறுப்புகளை காலத்தோடு அனுப்புவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர். அது மட்டும் இல்ல, கண்டிப்பா குறுகிய காலத்தில் அவரை இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் திரும்ப கொண்டு வருவோம் இந்த நம்முடைய இந்த விழாவிலே அன்புள்ள அமைச்சர் இப்ப 3வது விழா இது. கரும்புக்கு மானியம் கொடுக்கப்பட்டது, பருத்திக்கு காரைக்காலில் கொடுக்கப்பட்டது. ஏன்னா மந்திரி புதுச்சேரி ஒரு விழா, காரைக்கால் ஒரு விழா. இப்பொழுது நெல்லு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த விழாவிலே கலந்து கொள்ள இந்த அனைத்து அன்புள்ள அமைச்சர் அவர்களுக்கு, குறிப்பா இதனுடைய பெருமை எல்லாம் அன்புள்ள அமைச்சரை சாரும், மரியாதைக்குரிய செயலரை சாரும், மரியாதைக்குரிய இயக்குநரை சாரும், அதே போல துறையினுடைய அதிகாரிகளை சாரும். நான் அவர்கள் கேட்கின்ற பணத்தை கொடுப்பதற்கு சண்டை போட்டு என்னிடம் வாங்கி சொன்னார்கள். அதை நான் கொடுப்பதற்கு காரணம் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். விவசாயிகள் விளைநிலம் குறைந்து வருகிறது. விவசாயிகளை ஊக்குவித்தால் விளைநிலம் அதிகமாக இருக்கும் என்பதை கருத்திலே கொண்டுதான் நாம் செய்யலாம். இப்ப கூட இந்த விவசாய விளைநிலம் பாதிக்கப்பட்டதுக்கு மத்திய குழு வந்தது. மத்திய குழு குறிப்பா அந்த நிவர் புயல்ல, கூலி புயல்ல பாதிக்கப்பட்ட போது அங்க நம்முடைய விவசாயத்துறையினுடைய அதிகாரிகள் பல இடங்களுக்கு சென்று பார்த்து பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை எல்லாம் பார்த்து அறிக்கை தயார் செய்தாங்க. வாழை பாதிக்கப்பட்டது, நெல்லு பாதிக்கப்பட்டது, கரும்பு பாதிக்கப்பட்டது, அறிக்கை தயார் செய்தார். நான் மத்திய அமைச்சர்கிட்ட, உள்துறை அமைச்சர்கிட்ட எங்களுக்கு 400 கோடி ரூபாய் சேதமாயிருக்கு. குறிப்பா மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பலமான பகுதியில் தண்ணீர் இருக்கிறது, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தொழிலாளிகள் வேலைக்கு செல்ல முடியவில்லை என்று 400 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும், இடைக்காலமாக 100 கோடி ரூபாய் கொடுத்தால் நாம் இந்த விவசாயிகளுக்கு சலுகை செய்யலாம் என்று நான் நடவடிக்கை எடுத்த சமயத்தில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவர்களும் பெரிய சேவைகளை எழுதுகிறார். இந்த புதுச்சேரி மாநிலத்தை காப்பதற்காக வந்தவர் அவர்களுக்கு திருப்பி பார்க்க வேண்டும். நாம் ஒரு திட்டங்களை மத்திய அரசு நம்ம கேட்டால் தான் கொடுப்பாங்க. கேட்கும் போதே சேதம் அடையலன்னு சொன்னா எப்படி பணம் கொடுப்பாங்க? புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு துணைநிலை ஆளுநர் இருக்கிறவர் புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்மை செய்யணும். மத்திய அரசுக்கு சேவை செய்யறதுக்காக அவங்க வரல. அதை புரிந்து கொள்ளவில்லை அந்த அம்மையார். நீங்கள் விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக நாம் 3 நாள் இந்த தருணம் இருந்தாங்க. மக்கள் நல திட்டத்தில் தடுத்து விட்டுருந்தா இந்த நாளே உட்காராங்க போய் எங்களுக்கு என்ன வேலை இருக்கு. ஆகவே உங்களை நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு திட்டங்களை நான் நிறைவேற்றுகிறோம். நாட்களாக டெல்லி, ஹரியானா எல்லையிலே நம் நாட்டை சேர்ந்த விவசாயிகள் அங்கே 2 கோடி ரூபாய் கொடுத்து அங்கே கூடி மிக அமைதியான முறையில் 2 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து, ஒன்று, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த விவசாய சட்டங்களை, அவைகள் 3 சட்டங்கள், அந்த 3 சட்டங்களும் விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்கள், அவைகள் கருப்பு சட்டங்கள். ஆகவே அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்றார். 2வது, விவசாயிகளுக்கு உரிய விளைபொருள் கொடுக்கின்ற உத்தரவாதத்தை அளிக்கின்ற வகையிலே சட்டம் சாமிநாதன் கமிட்டி கொடுத்த பரிந்துரையின் பேரிலே அந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும், தொடர்ந்து குளிரிலும் அங்கே மழையிலும் சகதியிலும் அமர்ந்து கொண்டு அமைதியான முறையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நாம் தொடர்ந்து இருந்து வருகிறோம். நாமும் காலகட்ட போராட்டங்களை இங்கே நடத்தியிருக்கிறோம். விவசாய சங்கங்கள் நடத்தியிருக்கிறார்கள், அரசியல் கட்சிகளும் நடத்தியிருக்கிறார்கள். அங்கே 61 விவசாயிகள் அந்த போராட்டத்தை கலந்து கொண்டவர்கள்
சிலர் குழியிலே இறந்திருக்கிறார்கள். சிலர் அந்த போராட்டத்துக்கு வரும்போது அவர்கள் விபத்திலே இறந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார், விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய பாவம். அந்த விவசாயிகளுக்கு அஞ்சல் செலுத்த வேண்டிய தலைமை பொறுப்பு விவசாயிகள் என்ற முறையிலே நமக்கு இருக்கிறது. ஆகவேதான் நான் உங்களை கேட்டுக்கொள்வது, அந்த விவசாயிகள் ஆத்மா சாந்தி அடைய, அவர்களுக்கு ஒரு விவசாயிகளுடைய ஆத்மா சாந்தி அடைய 2 நிமிடம் மௌனத்தில் செலுத்த வேண்டும் என்று ஒரு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.